அன்பை சேர்த்து சமைப்போம், அறுசுவையில் புது சுவையை சேர்ப்போம். வணக்கம், வாங்க ராஜபுஷ்பா கிச்சனுக்கு. நெத்திலி மீனில் புரதம் நிறைய இருக்கிறதுனால பெரியவங்களை விட வளர்ந்து வரும் குழந்தைகளுக்கு ஒரு சத்து மிகுந்த உணவு இந்த நெத்திலி மீன். ஆமாங்க, இன்றைக்கி நெத்திலி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ராஜபுஷ்பா கிச்சனை சப்ஸ்கிரைபு பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க நெத்திலி மீன் குழம்பு வைக்கலாம். கிராமத்தில் நம்ம அம்மா செஞ்ச அதே ஸ்டைலில் தான் இன்றைக்கி நெத்திலி மீன் குழம்பு செய்ய போகிறோம். நெத்திலி மீனை அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிட்டால் நமக்கு சரும பிரச்சனைகள் வராது, ஸ்கின்னும் அழகாக மாறிடும். 1 கிலோ நெத்திலி மீனில் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு ஒரு 1/4 கிலோவுக்கு கூட இருக்கும். இந்த மீனில் தான் நம்ம இப்போ குழம்பு வைக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க. எலுமிச்சை அளவு புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருந்தேன். அதை எடுத்து ஃபஸ்ட்டு சேர்த்துங்க. 3 தக்காளி, குட்டி தக்காளினா 3, பெருசுன்னா 2 எடுத்துங்க. நல்லா பழமான தக்காளி 3, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த புளி தண்ணியோடு நல்லா கரைச்சிக்குங்க. கையால் நல்லா கரைக்கணும். அதில் 2-3 நிமிஷம் அந்த புளி தண்ணியில் தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையை சேர்த்து கரைச்சி அதில் விட்டுடுங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சி கரைக்கணும். அதை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. அது அப்போ தான் நல்லா சேரும். பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சி விட்டுருங்க. குழம்புக்கு தேவையான மல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். 2ம் சம அளவு. மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து கையால் இதையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. அந்த புளி தண்ணியில் இதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாம். கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பை சரி பார்த்துப்போம். உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் உப்பை சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இதை கலக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம தாளிக்கலாம். வாங்க குழம்ப தாளிக்கிறதுக்கு 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு 10-12 பூண்டு பல், இது எல்லாத்தையும் நம்ம நசுக்கி எடுத்துக்க போகிறோம். இதை நசுக்கி வச்சுப்போம். அடுப்பில் கடாயை வச்சு சூடானோன்னே நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம இதில் ஸ்பெஷலாக ஒன்று தாளிக்க போகிறோம். வெங்காய வடகம், அதுதாங்க இதில் ஸ்பெஷலு. எங்கள் அம்மாலாம் மீன் குழம்பு வைக்கிறப்ப கிராமத்தில் இதை போட்டு தான் தாளிப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், சூடு அதிகமாக இருக்கக்கூடாது, இல்லைன்னா உடனே அப்படியே காந்தி போயிடும் அந்த வடகம். மிதமான சூட்டில் போட்டு லைட்டாக அதை வறுத்து எடுத்துக்கிட்டு உடனே வெங்காயத்தையும் நசுக்கின பூண்டையும் சேர்த்துடணும். வெங்காயம் ரொம்ப முருகலாக வதங்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் பாதி வதங்கினாவே போதும். குறைஞ்ச தீயில் கருகாமல், வடகம் கருகாமல் வதக்கணும், இல்லைன்னா குழம்பே கசந்து போயிடும். அதுதான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துங்க. சேர்த்துட்டு குறைஞ்ச தீயில் வச்சு பொறுமையாக வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் வதங்க விடுங்க. வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, வெங்காய தாளிப்பு வடகம்னு சொல்லுவோம். அது போட்டு தாளித்தாவே அவ்வளோ வாசமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவு வதங்கினா போதும். அந்த வடகம் கூட கலர் மாறவே இல்லை, அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த குழம்ப இதில் சேர்க்கலாம். அப்படி ஒரு வாசம் இந்த நெத்திலி மீன் குழம்பு. அதை சேர்த்து கொஞ்சம் நேரம் கலக்கி விட்டு மூடி வச்சு குழம்ப கொதிக்க விடலாம். ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு. நெத்திலி மீனில் கால்சியம் அப்படியே நிறைய இருக்குங்க. அதனால் இது பல்லு மட்டும் எலும்புகளுக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு சத்து. அதனால் நெத்திலி மீனை வாரத்துக்கு 2 வாட்டி நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்லாம். இது எலும்புகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. வைட்டமின் ஏ சத்து இருக்குது இதில். இது கண்களோட ஆரோக்கியத்தையும் பாதுகாக்குது. அதனால் வாரத்துக்கு 1 முறை இல்லை 2 முறை வச்சு நம்ம சாப்பிட்லாம். குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போது மீன் குழம்புன்னா மாங்காய் துண்டு சேர்த்தா தான் வாசமாக இருக்கும். அதனால நான் சேர்த்துக்கிறேன். விருப்பம் இருந்தால் சேர்த்துங்க, இல்லைன்னா வேணாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. மாங்காய் சேர்த்து மாங்காய் பாதி வெந்தோன்னே மீனை சேர்த்துடலாம். இப்போது நெத்திலி மீனை சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் மூடி வைங்க, மீன் வெந்துடும். மீனை சேர்த்துட்டு கரண்டியால் கிண்ட வேணாம், மீன் சீக்கிரம் வெந்துடும். கடாயை பிடிச்சி லைட்டாக இப்படி ஆட்டி விடுங்க, கரண்டியால் கிண்ட வேணாம். இப்போது மூடி வச்சு 2-3 நிமிஷத்துக்குள்ளே ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஆரோக்கியமான நெத்திலி மீன் குழம்பு தயாராகிடுச்சு பாருங்கள். இதேமாரி லைட்டாக ஆட்டி விடுங்க போதும், கரண்டியால் கிண்ட வேணாம்.
இப்போ மூடி ஒரு 3 நிமிஷம் அவ்வளோதான். திறந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு கருவேப்பிலை போட்டு இறக்க வேண்டியது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த வெங்காய வடகம் போட்டு தாளிக்கிறதுனால அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். நெத்திலி மீன் வந்து எண்ணெய் நிறைந்த மீன் வகையை சேர்ந்தது. அதனால் இந்த மீனில் பாலிஅன்சாச்சுரேட் ஃபேட்டி அமிலம் வந்து நிறைய இருக்குது. இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கும், இதய நோய் வரும் வாய்ப்பு குறையும். சத்துக்கள் நிறைந்த இந்த மீன் குழம்ப நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. ராஜபுஷ்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஆரோக்கியமான வீடியோ வாரம் வாரம் நான் அப்லோடு பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஆரோக்கியமான உணவை உண்போம், நோயின்றி வாழ்வோம். நன்றி, மகிழ்ச்சி.